அதிகாலையில் எழுந்திருப்பது எவ்வளோ கடினமோ அதுபோல் இரவு சீக்கிரமாக படுக்கிறது ரொம்ப கடினம். அதிகாலையில் எழுந்திருப்பது எவ்வளோ கடினம், ஆனால் அதிகாலையில் தான் எழுந்திருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் இரவு சீக்கிரமாக படுக்கிறது, ரொம்ப லேட்டாக தூங்குறது ரொம்ப ஈஸி. லேட்டாக எழுந்திருக்கிற மாதிரி லேட்டாக தூங்குறது இருக்குல்ல, நைட்டு 10 மணிக்கு 11 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு லேட்டாக தூங்குற பாருங்க, அது ரொம்ப ஈஸி. எப்படி லேட்டாக எழுந்திருக்கிற மாதிரி 6-7 மணிக்கு எழுந்திருக்கிற மாதிரி தான். அது நீங்கள் நைட்டு 11 மணி வரைக்கும் முழிச்சிருந்து மொபைல் ஃபோன் பார்க்குறீங்கன்னா அது எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் காலையில் 7-8 மணி வரைக்கும் தூங்கினா எப்படி இருக்கும்? இது ரெண்டும் ஒன்று தான். அதனால் அது நைட்டு வந்து நீங்கள் 10-11 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்குறவங்க எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. 7:30க்கு தான் எழுந்திருப்பாங்க, 7 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. அது அவ்வளோ மோசமான செயல். அதனால் நைட்டு என்ன பண்ணணும், நீங்கள் அதிகாலையிலே எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களே, நைட்டு சீக்கிரமாக படுத்துருங்க. அதிகாலையிலே எழுந்திருக்கணும்னு யாருக்குமே அறிவுரை சொல்லாதீங்க. 5 மணிக்கு எழுந்திருக்கணும், 5 மணிக்கு எழுந்துரு அல்லது 4 மணிக்கு எழுந்துருன்னு யாருக்குமே அறிவுரை சொல்லாதீங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா, அது இரவு சீக்கிரமாக படுத்துருங்க, இரவு 8 மணிக்கே படுத்துருங்க அப்படி சொல்லுங்கள். ஏன்னா இரவு 8 மணிக்கே படுத்துட்டா அதிகாலையில் எழுந்திருக்காமல் அவங்களால இருக்கவே முடியாது. அதிகாலையில் 2 மணிக்கே கூட எழுந்துருவாங்க, 3 மணிக்கே கூட எழுந்துருவாங்க. இரவு 8 மணிக்கு படுத்து தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்திருக்காமல் இருக்கவே முடியாது, இருப்பே கொள்ளாது. அப்போ நீங்கள் யாரையுமே அதிகாலையில் எழுந்துருன்னு சொல்லாதீங்க. சீக்கிரமாக படு, சீக்கிரமாக தூங்குன்னு தான் சொல்லணும். இதுதான் விதிமுறை. இது ஏதோ பேச்சு சுவாரஸ்யத்துக்காக நான் பேசலை, இது விதிமுறை. எப்போவுமே அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்காது. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சிடணும், அலாரம் வைக்கவே வைக்காதீங்க. சீக்கிரமாக தூங்குங்க. முழிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க, அப்போ சீக்கிரமாக தூங்கிடலாம்ல. தூங்கிட்டு இருக்கிற உங்களை எழுப்புறதுக்காக நீங்கள் அலாரம் வைக்கிறீங்க. தூங்கிட்டு இருக்கிற நம்மளை எழுப்புறதுக்காக நாம் அலாரம் வைக்கிறோம், அப்படி தானே? நல்லா தூங்கிட்டு இருப்போம், நல்லா தூங்கிட்டு இருக்கிற நம்மளை எழுப்புறதுக்காக நம்ம அலாரம் வைக்கிறோம். அதை விட நல்லா முழிச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம், அப்போ நீ சீக்கிரமாக தூங்கிட, உனக்கு அலாரமே தேவையில்லை. நல்லா முழிச்சுக்கிட்டு தானேப்பா இருக்கிற, நீ சீக்கிரமாக தூங்கிடு, அப்போ உனக்கு அலாரமே தேவையில்லை. காலையிலே அலாரத்துக்கு முன்னாடியே எழுந்திருப்ப, அலாரத்துக்கே அலாரம் வைக்கிற வேலை இது. அதனால் யாருக்குமே உங்கள் குழந்தைகளுக்காக சரி, இல்லை நீங்களாக சரி, நாமளாக சரி, நம்ம மனசுக்குள்ளே நாம் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்திருக்கணுங்கிற வார்த்தையே வரக்கூடாது. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, சீக்கிரமாக, அதாவது நம்ம சீக்கிரமாக தூங்கணும்னு தான் நினைக்கணும். அதிகாலையில் எழுந்திருக்கணுங்கிற அந்த மனசில் அந்த வார்த்தையே வரக்கூடாது. அந்த பேச்சே யார்கிட்டையும் பேசாதீங்க. இது எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்போ அதிகாலையிலே ஒருத்தர் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறாருன்னு வைங்க, அது எப்படிப்பட்டதுன்னா, அதாவது நல்ல ஒரு மரத்தை வச்சுட்டு அதோட மரத்தை வைக்காமலேயே அதுலேருந்து பழத்தை பறிக்கிற மாதிரி அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதாவது நீ சீக்கிரம் தூங்காமல் நீ அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்கள, அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு மரத்தை வைக்காமலேயே அதுலேருந்து பழத்தை பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, கடமை செய்யாமல் பலனை அனுபவிக்கிற மாதிரி, உழைக்காமலே எனக்கு சம்பளம் கிடைக்கணும், வேலைக்கு போகாமலே எனக்கு சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சம்பளம் தான் அதிகாலையில் எழுந்திருக்கிறது. நீங்கள் செய்த கடமையோட பலன்தான் அதிகாலையில் எழுந்திருக்கிறது. நீங்கள் செய்த கடமைங்கிறது எது? இரவு 8 மணிக்கே படுத்து தூங்குறது. நாம் செய்கிற கடமைங்கிறது எது? நான் இந்த இடத்துல நீங்கங்கிறதுக்கு பதிலாக நாமன்னு சொல்லி என்னையும் சேர்த்துக்கிறேன். அப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும்னு நினைக்கிறேன். பரிசோதனை பண்ணி பார்க்குறது தான். அப்போது நாம் அதிகாலையில் இந்த இரவு சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னு வச்சுக்கோங்க, அது கடமை. அதோட பலன் தான் எது? அதிகாலையில் எழுந்திருக்கிறது. அதனால் எப்போவுமே நம்ம யார்கிட்டையுமே குழந்தைகளாக இருக்கட்டும், சீக்கிரமாக எழுந்துரு அவங்கள எழுப்பாதீங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பாதீங்க. தூக்கம்ங்கிறது என்ன தெரியுமா? அதாவது காலைல எழுந்திருக்கிறது என்ன தெரியுமா? உடம்பே எனக்கு போதுமான ஓய்வு கிடைத்து விட்டது என்று அது தானாக எழுந்திருக்க வேண்டும். அதுதான் எழுந்திருப்பது. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்கள எழுப்புவீங்களா? போதும் எழுந்துருன்னு எழுந்திருப்பீங்களா? அது மாதிரி எழுப்புறது அநாகரிகம் தானே. அப்போ நாமளே நம்மளை எழுப்புறதுக்காக, நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கிற நம்மளை எழுப்புறதுக்காக அலாரம் வைக்கிறது கெட்ட பழக்கம். அலாரம் வைக்கிறது கெட்ட பழக்கங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தரை எழுப்பக்கூடாது, நாமளே நம்மளை எழுப்பக்கூடாது. அப்போ தானாக எழுந்திருக்கணும். போதும், இந்த உடம்பே நினைக்கணும், எனக்கு போதுமான தூக்கம் கிடைத்து விட்டது, நான் எழுப்ப வேண்டும், என்னால் எழும்பாமல் இருக்கவே முடியாது, என்னால் படுத்து கிடக்கவே முடியவில்லை, எனக்கு போதுமான தூக்கம் கிடைத்து விட்டது அப்படின்னு அது எழுந்திருக்கணும். அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக தூங்கணும். இப்போ ஒருத்தர் சாப்பாடு வச்சுக்கிட்டே இருக்கீங்க, போதும் என்னால் முடியாது, இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது, கையெடுத்து கும்பிடுவார். ஐயோ என்னால் சாப்பிடவே முடியாதுங்க, போதுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழும்பாமல் இருக்கவே மாட்டார்.
அதே இது அவருக்கு தேவைன்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் வைங்க வைங்க ப்ளீஸ் வைங்க வைங்க கேட்டுகிட்டே இருப்பார். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறவரை போதும் இதோட நிறுத்திக்கோங்க எழுந்துருங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அநாகரிகம் அது. அதுபோல் தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் தேவைன்னு அர்த்தம். நல்லா தூங்கிட்டு இருக்கிற நம்மளே நாம் எழுப்பக்கூடாது, அது பெரிய பாவம். நம்மளே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். எப்படி மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதோ அது மாதிரி நம்மளே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ சிகரெட் பிடிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமது உடல் ஆரோக்கியத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். நல்லா தூங்கிட்டு இருக்கோம், அலாரம் வச்சு நம்மளை எழுப்புகிறோம் அப்படின்னா நம்மளே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். அந்த மாதிரி தான். அது மாதிரி நம்மளே நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம பிள்ளைகளையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். அல்லது அவங்க அண்ணனையோ அப்பாவையோ யாரையோ நீங்கள் எழுப்பி விடுவீங்க, இந்த எழுந்துருங்க நீங்கள் எங்கே எழுந்துருங்கன்னு எழுப்பி விட்டுட்ருப்பீங்க. அது மாதிரி தூங்குறவங்கள எழுப்பாதீங்க. அவங்க அந்த உடம்புக்கு தூக்கம் கிடைத்து விட்டால், போதுமான தூக்கம் கிடைத்து விட்டால் அந்த உடம்பே எந்திரிக்கும். நீ போதுமான தூக்கத்தை கொடுக்கல, அப்போ இது 7 மணி வரைக்கும் ஏன் தூங்குறாப்புல அப்படின்னா நீ லேட்டாக படுத்திருப்ப, அதனால் தூங்கிடு. அதனால் நம்ம என்றைக்கும் சீக்கிரமாக தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த உடம்பே தானாக எழுந்திருக்கும். நீங்கள் 5 மணிக்கு தானே எழுந்திருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் 8 மணிக்கே இரவு 8 மணிக்கே படுத்து தூங்கி பாருங்கள், 4 மணிக்கு 3 மணிக்கே எழுந்திருப்பீங்க. உங்களால் படுத்து தூங்கவே முடியாது, எதாவது செய்யணும்னு தோணும். அதனால் யாரையும் எப்போவுமே அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு யாருக்கும் அறிவுரை சொல்லாமல் சீக்கிரமாக தூங்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா சீக்கிரமாக தூங்குறது கடமை, அதோட பலன் தான் அதிகாலையில் எழுந்திருப்பது. அது தானாக நடக்கும். நாம் விழித்திருக்கும் போது நம்ம கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம கட்டுப்பாட்டில் நாம் இருக்கும்போது நாம் சீக்கிரமாக தூங்கலாமே. தூங்கிட்டு இருக்கும்போது நாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நாம் தூங்கிட்டு இருக்கிறோம், நாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ போய் நாம் எழும்பணும்னா நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாதப்ப நாம் எழும்பணும் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதிகாலையில் அந்த நேரத்தில் தான் அவன் தான் கட்டுப்பாட்டில் இல்லையே, அவன் தான் தூங்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு போய் அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கீங்க. தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தன்ட்ட போய் அதிகாலையில் எழும்புன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. முழிச்சிட்டு இருக்கிற ஒருத்தன், இப்போ நாமளே 2 பேருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தான், இப்போ நான் இன்னொருத்தன் 2 பேர் இருக்கிறேன். அங்கே ஒருத்தன் நிற்கிறான், நான் இங்கே ஒருத்தன் நிற்கிறேன். நான் தூங்கிட்டு இருக்கிறேன், அங்கே அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கிறான். நான் அதிகாலையில் 4 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறேன், அவன் இரவு 8 மணிக்கு முழிச்சிக்கிட்டு இருக்கான். நான் தான் அவன், 2 பேர் நிற்கிறான். அப்போது நீங்கள் யாருக்கு அறிவு சொல்லுவீங்க? தூங்கிட்டு இருக்கிறவன். நான் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், என்கிட்ட போயிட்டு அதிகாலையில் எழுந்துருன்னா என்கிட்ட போய் அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கீங்க. அந்த முழிச்சிருக்கான் பாருங்கள் 8 மணிக்கு, அது நான் தான். அவங்ககிட்ட சொல்லுங்கள் சீக்கிரம் தூங்குடான்னு சொல்லிட்டு. அவன் காது கேட்காம அவன் முழிச்சிருக்கான். அப்போ நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோமா, தூங்குறவனுக்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? தூங்குறவனுக்கு நம்ம அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கோம். முழிச்சிருக்கான் பாருங்கள், அவனுக்கு போய் அறிவுரை சொல்லுங்கள் சீக்கிரம் தூங்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி அப்போது சீக்கிரமாக தூங்குங்க. நன்றி.